நான் காணாமல் போன ஆடல்லவா கர்த்தர் உன்னை தேடுகிறார் என்ற ஒரு பழைய பக்தி பாடல் கேட்டிருப்போம். இயேசு நல்ல ஆயன். காணாமல் போன ஆடை தேடி போகிறார். தோளில் மீது சுமந்து கொண்டு வந்து மகிழ்ச்சி அடைகிறார். கோபப்படவில்லை. இந்த செயலிலே அன்பும் மன்னிப்பும் வெளிப்படுகிறது. ஆடாக தான் ஓடி போயிருந்திருக்கும். நம்முடைய செயல்கள் அப்படிதான். நீங்களும் நானும் காணாமல் போன ஆடாய் பல நேரம் அலைந்து திறந்திருக்கிறோம். ஆனால் இயேசு தேடி வருகிறார். அன்பை தருகிறார், மன்னிப்பை தருகிறார். எப்படியெல்லாம் நாம் வெளியிலே அலைந்து திரிந்தோம். நம்முடைய பாவங்கள், சுயநலம், தவறுகள், இதிலிருந்து வருகிற பல பிரிவுகள், இதையெல்லாம் தாண்டி இயேசு தேடி வருகிறார் என்பதை உணர்வோம். ஒவ்வொரு வருட்சாதனத்திற்கு அழைக்கிறார். திவ்ய நற்கருணையிலே நல்லுறவோடு வாழ அழைக்கிறார். இந்த உலகிலே வாழ்கிறவரை அலைந்து திரியாமல் இயேசுவிடம் திரும்பி வருவோம். அவரது அன்பும் மன்னிப்பும், பேரன்பும் மன்னிப்பும், பேரிரக்கமும் நிறைய உண்டு. அதை ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு அதிலே வளர்வோம். பல பேர் பிரிந்து போயிருந்திருக்கலாம். அவர்களையும் அழைத்து வர முயற்சி செய்வோம். இயேசு நல்ல ஆயன். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக.